Hello everyone, welcome to our Tech YouTube video channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயின்னா என்ன, அதோட பர்பஸ், எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கிராஸ் ஜாயின்னா என்ன? ஸோ இது வந்து கிராஸ் ஜாயினோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, சிம்பிள் டேர்ம்ஸில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it combines each row from first table with each row of the second table. So என்ன மீனிங்னா, இங்க பாருங்க, let's take ஏன்றது ஒரு டேபிள், ஏன்றது ஒரு டேபிளில் ஒரு காலம். லெட்ஸ் சே, ஓகேங்களா, டேபிள் கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ட்ரின்னு ஒரு டேபிளில் காலம் ஏ இருக்கு. தென் லெட்ஸ் சே டேட், அதில் காலம் பின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு காலமையும் எப்படி கிராஸ் ஜாயின் பண்ணுறது? ஸோ லெட்ஸ் சே x1, x வந்து 1 கூட மல்டிப்ளை ஆகணும், ஜாயின் ஆகணும். தென் x2, தென் x3, தென் அகெயின் y1, y2, y3. ஸோ என்ன மீனிங்னா, ரெண்டு டேபிள் இருக்கு, காலம் 1 in table A and column 1 in table B. ஸோ ரெண்டு காலம் இருக்க ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூ கூட மல்டிப்ளை ஆகணும். ஸோ இங்க பாருங்க, ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். Table A and table B. Let's say column 1 and column 2. எப்படி ரெண்டுமே ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. 1:5, yes, 1:6, yeah, 2:5, 2:6, then 3:5, 3:6. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வருது இல்லை, இந்த A into B ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ கிராஸ் ஜாயினை நம்ம ரெண்டு விதமாக அச்சீவ் பண்ணலாம் பவர் பிஐல. நீங்கள் இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் டாக்ஸ், நீங்கள் டாக்ஸில் போகலாம். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஜாயினோட டாக்ஸ் query. ஓகேங்களா, இல்லை இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி கிராஸ் ஜாயினை பவர் query மூலமாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கு. இந்த டேபிளில் டேட்டா சோர்ஸ் அண்ட் கேலண்டர். ஸோ இங்கே ஏன் நான் கிராஸ் ஜாயின் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது என்னோட டேட்டா சோர்ஸ் டேபிள் 1, இது என்னோட கேலண்டர் டேபிள். நீங்க பாருங்க, ஸோ ரெண்டு டேபிளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேபிளுக்குமான ஒரு காமன் காலம், சே பிரைமரி காலம் எதுவுமே இல்லை. காமன் காலம் இருந்தால் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். அப்படி சொல்ற அளவுக்கு ரெண்டு டேபிள்லையும் காமனான காலம் இல்லை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம் வீக்கெண்ட் டேட் இருக்கு, ஆனா இங்க பாருங்க, week ending start date, week ending start date, week ending end date. ஸோ இந்த வீக்கெண்ட் டேட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண போகிறேன், எப்படி கிராஸ் ஜாயின் பண்ணி. ஓகே, இப்போ என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்கிட்ட ஒரு வீக்கெண்ட் டேட் இருக்கு. ஓகேங்களா, டேட்டா சோர்ஸில் வீக்கெண்ட் டேட்டுன்னு ஒரு காலம் இருக்கு. இங்கே என்கிட்ட டேட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேலண்டர் டேபிள்ல என்கிட்ட வீக்கெண்டிங் ஸ்டார்ட் டேட், வீக்கெண்டிங் எண்ட் டேட்னு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஎஸ்னு ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள்ல இருக்க வீக்கெண்ட் டேட், ஓகேங்களா, இங்க இருக்க டேட் ரேஞ்ச் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட், இந்த ரெண்டு டேட்குள்ள எதுல மேட்ச் ஆகுது, இந்த ரெண்டு டேட்குள்ள மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு எண்ட் டேட்டை காமி அப்படின்னு நான் சொல்ல போறேன். இந்த ரெண்டு டேட்குள்ள மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செப்பரேட்டாக நான் ஒரு காலம் கிரியேட் பண்ணி வீக்கெண்ட் டேட் இந்த ரெண்டு டேட்குள்ள எதில் மேட்ச் ஆகுது, எதில் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்து நான் ஒரு எண்ட் டேட்டை எடுக்க போகிறேன். ஓகேங்களா, சிம்பிள். புரியலன்னா I'll make it explain here. See, என்கிட்ட வீக், இது வந்து டேபிள் 1, லெட்ஸ் சே டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டிஎஸ், அண்ட் என்கிட்ட டேபிள் கேலண்டர் இருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன காலம் இருக்கு, வீக் எண்ட் டேட். இங்க என்கிட்ட
weekend start date, sorry, and weekend end date. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கண்டிப்பா இது ரெண்டு டேட். ஸோ இந்த வீக்கெண்ட் டேட் இந்த ரெண்டு டேட்குள்ள ஃபால் ஆச்சு அப்படின்னா எனக்கு நியூ காலம் கிரியேட் பண்ணு. நியூ காலம் கிரியேட் பண்ணி என்ன அதில் வாங்க போகிறேன், என்ன டேட்டா வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீக் எண்ட் டேட்டா வாங்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ I'll go to edit query. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டாவை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபைனல் வீக் வீக்கெண்ட் டேட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த வீக்கெண்ட் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ ரிமூவ் அதர் காலம்ஸ். ஓகே, கூல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட கஸ்டம் காலம் பண்ணுறேன். ஓகே, இங்கே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் கேலண்டர். இந்த டேபிளை நான் இங்கே இந்த கேலண்டர் டேபிள் இருக்குல்ல, அந்த கேலண்டர் டேபிளை நான் என்னோட வீக்கெண்ட் டேபிள்குள்ளே வாங்குறேன். ஓகே, இப்போ கேலண்டர் டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அது எல்லா காலமும் எனக்கு இங்கே விசிபிள் ஆகும். இங்கே பாருங்க. ஓகே, ஸோ எல்லா காலமும் எனக்கு இங்கே அவைலபிள் ஆகும். ஆனால் இங்கே எனக்கு என்ன வேணும், ஸோ unselect all, weekend start date and weekend end date. Click OK. Okay, so weekend date கிடைச்சிருச்சு from DS table, sorry, weekend date from DS table and start date and end date from calendar table. Okay, cool, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ again I'm adding one. நீங்கள் கண்டிஷனல் காலம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டம் காலம் ஆட் பண்ணி நீங்கள் query எழுதிக்கலாம். ஓகே, என்ன query எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weekend date. ஓகே, weekend date என்ன எழுத போகிறேன், if weekend date is greater than or equal to weekend start date and weekend date is less than or equal to weekend end date இருந்துச்சு அப்படின்னா true. Sorry. Then true. Else false. So no syntax error have been detected. Okay, ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரூனா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, 22/8/24 இந்த டேட் 1/8/24 22/8/24ல ஃபால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ட்ரூ. தென் அகெயின் இப்போ ஒரு சாம்பிள் டேட் 29 எடுத்துக்கிறோம். 29/8/2024 இங்கே பாருங்க, 29/8/2024 19/9/20 இந்த ரேஞ்சில் ஃபால் ஆகுது. ஸோ ட்ரூ. புரிஞ்சுதா? இந்த டேட் எந்த ரேஞ்சுக்குள்ள ஃபால் ஆகுது அந்த ரேஞ்சுக்கு ட்ரூ. சப்போஸ் ஃபால் ஆகலைன்னா ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ் கண்டிஷன் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, 22/8/2024 இது 2023/2024 இந்த ரேஞ்சில் ஃபால் ஆகல. ஸோ இட் இஸ் ஷோயிங் ஃபால்ஸ். ஓகேவா? சிம்பிள். இப்போ நான் இந்த கண்டிஷனை திரும்ப ரீரைட் பண்ண போறேன். ஓகே, என்னோட கண்டிஷன் என்ன ரீரைட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஃபில்டர் ரோஸ். ஓகே, ஹியர் கஸ்டம் என்ன ரீரைட் பண்ண போறேன், ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வீக் எண்டிங் டேட் வேணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நல். ஓகே, தட்ஸ் இட். சிம்பிள் கண்டிஷன். இப்போ பாருங்க, ஸோ எனக்கு நல்
இது ரெண்டும் கிடைச்சிச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 2 காலமும் வேண்டாம். So I'm just removing the columns. Okay, that's it. இப்போ நான் நல்லா remove பண்ண போறேன். Okay, so if I remove duplicates, we'll try remove duplicates. Okay, எனக்கு duplicates வந்துச்சு. Again, remove duplicates. Okay, okay. So home, close and apply. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான ரிலேஷன்ஷிப்பை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ என்னோட டேட்டா சோர்ஸில் வீக்கெண்ட் டேட் ஆல்ரெடி இருக்குது, எங்கேயும் எனக்கு வீக்கெண்ட் டேட் இருக்குது. சாரி, இதுதான் நான் புதுசாக க்ரியேட் பண்ண வீக்கெண்ட் டேட். ஸோ லெட்ஸ் கிரியேட் த ரிலேஷன்ஷிப் ஹியர். Okay, so many to many relationship. So okay, because we have null value, so நான் இப்போ many to many relationship create பண்ணிக்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு null value வேண்டாம் அப்படின்னு நம்ம null value ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கிராஸ் ஜாயின். ஸோ எந்த இடத்துல நம்ம கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணால் கொஞ்சம் இப்போ ஈஸியாக இது முடிச்சிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் query இருந்தாலோ இல்லை எனி டவுட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.